இன்று நாம் பார்க்க போறது ஒரு சாதாரண கதை இல்ல. தமிழ் மண்ணில் நடந்த ஒரு வீர போராட்டம். ஆங்கிலேயர்களையே நடுங்க வைத்த ஒரு நபர். அவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். பாஞ்சாலங்குறிச்சி என்ற ஊரை ஆட்சி செய்தவர் தான் கட்டபொம்மன். அவர் ஒரு பாளையக்காரர் மட்டுமல்ல, ஒரு வீரன், ஒரு சுதந்திர மனசுக்காரர். அவருக்கு ஒரு முக்கிய குணம் இருந்தது: நீதிக்கு எதிராக யாருக்கும் தலைவணங்க மாட்டேன். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியா முழுவதும் கட்டுப்படுத்த முயன்றார்கள். அவர்களின் முக்கிய நோக்கம் வரி வசூல், பாளையங்களை கட்டுப்படுத்தல், அதிகாரத்தை விரிவாக்கம் செய்தல். ஆனால் கட்டபொம்மன் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மனிடம் சொன்னார்கள், நீங்கள் வரி கட்ட வேண்டும். ஆனால் கட்டபொம்மன் கேட்டார், என் மக்களை பாதுகாக்கிறேன், அதற்கு நான் ஏன் வரி கட்டணும்? இந்த கேள்வி தான் பெரிய மோதலில் ஆரம்பத்தின் தொடக்கமாக இருந்தது. கட்டபொம்மனை சந்திக்க அழைத்தார் கலெக்டர் ஜாக்சன். ஆனால் அந்த சந்திப்பில் கட்டபொம்மன் பயப்படவில்லை. அவர் நேரடியாக கேள்வி கேட்டார், என் மீது ஏன் இவ்வளவு அழுத்தம்? அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்களுக்கு இது அவமானமாக தெரிந்தது. பின்னர் நிலைமை மோசமடைந்தது. ஆங்கிலேய படைகள் பாஞ்சாலங்குறிச்சியை தாக்கின. கட்டபொம்மன் தனது வீரர்களுடன் போராடினார். ஆனால் ஆங்கிலேயர்களின் ஆயுத பலம் அதிகமாக இருந்தது. இறுதியில் கோட்டை வீழ்ந்தது. போர் முடிந்த பிறகு கட்டபொம்மன் தப்பிச் சென்றார். ஆனால் சில துரோகத்தினால் அவர் பிடிக்கப்பட்டார். பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். 1799 ஆண்டு. கட்டபொம்மன் இறந்தாலும் அவரின் பெயர் இன்று வரை உயிரோடு இருக்கு. அவர்தான் தமிழ்நாட்டின் முதல் வீர. சுதந்திர குரல்களில் ஒருவர். ஆங்கிலேயர்களில் எதிர்த்த சின்னம், வீரத்தின் அடையாளம். இன்று நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்று: சுதந்திரம் எளிதாக கிடைக்கவில்லை, அது ரத்தத்தால் எழுதப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.